இங்க ஒரு சோம்பேறியான ஒரு பையன் இருக்கான். படிக்க வேண்டிய நேரத்துலலாம் படிக்காம போன் பார்த்துட்டு இருக்கான். அவங்க வீட்லயே அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க, ஆனா அதை காதுலே வாங்க மாட்டான். புக்கனா எடுத்து வச்சு படிக்கிற மாதிரி தூங்கிட்டு இருக்கான். அவனோட லைஃப பத்தி கவலைப்படாம படிக்காம வீடியோ கேம்ஸ் விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க வீட்டுல இவன் பண்றதெல்லாம் பார்த்து ரொம்ப கோவப்படுறதுனால இவனுக்கு ஒரு கவலை வருது. என்னடா நம்ம அம்மா அப்பா நம்மளை திட்டிக்கிட்டே இருக்காங்களேன்னு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க ஊருக்கு ஒரு குருநாதர் வராரு. அவர்கிட்ட போய் இவனோட எல்லா கவலைகளையும் சொல்றான். அவர் இவன்ட்ட ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றாரு. ஒரு சோம்பேறியான ஆளும் ஒரு ராஜாவும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே குருகுலத்துல ஒன்னா படிச்சிருக்காங்க. இந்த ராஜா படிக்க வேண்டிய வயசுல படிச்சு ஒழுக்கமா இருந்து ராஜாவாயிட்டார். ஆனா இவர் கூட தான் அவனும் படிச்சான். படிக்க வேண்டிய வயசுல அவன் படிக்காம ஒரு சோம்பேறியா இருந்து இப்ப நடுத்தருல நிக்கிறான். அவன்கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்றாரு இந்த ராஜா. சூரியன் மறையறதுக்குள்ள என்னோட அரண்மனைக்கு வந்து என் கஜானால இருக்கிற பொற்காசுகளை நீ எடுத்துக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு இவனும் சம்மதிச்சுட்டு கிளம்புறான். அவனோட வீட்டுக்கு வந்து அவனோட மனைவிட்ட சொல்றான், இது மாதிரி ராஜா சொன்னாருன்னு. அவனோட மனைவியும் சூரியன் மறையறதுக்குள்ள போய் அரண்மனையில பொற்காசுகளை எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. போலான்னு சொல்லிட்டு முதல்ல சாப்பாடு எடுத்துட்டு வா, நான் திங்கிறேன்னு சொல்லி திங்க ஆரம்பிக்கிறேன். அதுல பாதி நேரம் போகுது. டைம் என்ன இருக்கேன்னு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போய்க்கலாம்னு தூங்க ஆரம்பிக்கிறேன். இதுலயும் பாதி நேரம் போயிருது. அதுக்கப்புறம் அந்த அரண்மனைக்கும் கிளம்புறான். இவன் போற வழியில அழகான இயற்கை காத்துனா அடிச்சனால அங்க கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போலாமேன்னு அங்கேயும் கொஞ்சம் தூங்குறான். இவனுக்கான நேரம் முடிய போது அந்த சூரியனும் மறைய போகுது. இவன் தூங்கி எந்திரிச்சு அரண்மனைக்குனா போறதுக்குள்ள அந்த சூரியனும் மறைஞ்சிருது. அந்த ராஜா சொன்ன அந்த பொற்காசுகளும் இவனுக்கு கிடைக்காம போயிருது. அந்த கதையை நான் கேட்ட இந்த பையனும் ஒழுங்கா படிக்க ஆரம்பிக்கிறான். அவனுடைய வேலைகளை எவன் ஒருவன் சரியாக செய்கிறானோ அவன் வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்துருவான். ஒரு வினாடிகளையும் எவன் ஒருவன் வீணாக்கின்றானோ அவன் வாழ்க்கையில தோத்து போய் நிற்பான்.